என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை நிச்சயமாக நீ தள்ளிவிடாதே. உன் உயிருக்கு நிகரான உறவு உன்னை தேடி வருகிறது. என் குழந்தையே, இந்த உறவை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த வராகி உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு நிகரான ஒரு உறவு என்றால் யாரும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா என்ன? அந்த உறவை யாரும் வேண்டாம் என்று விட்டு விடுவார்களா என்ன? என்னதான் நடக்கும் என்று நீ உணரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உன் மனதிற்குள் நின்று உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டிருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என் குழந்தையே, என்னவாகிவிட்டது என்று எல்லாமும் யோசித்து இனி எப்பொழுதும் நீ கலங்காதே. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ சிந்தித்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க எந்த நாளிலும் கற்றுக்கொள். உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைக்க, உன்னை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த சூழ்நிலையையும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாத வாழ்க்கை, எப்படி இருந்தாலும் உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. நீயும் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் எனக்காக என்னை தேடி வருகிறாய் அல்லவா? நாம் ஆசைப்பட்டதும் நாம் விரும்பியதும் நமக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய தெய்வம் நம் அருகில் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா? அம்மாவின் வார்த்தைகளை தினம் கேட்டுவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா? நிச்சயமாக என்னால் உன்னை உணர முடிகிறது. உன் மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கென்று நான் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனையும் என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கும் பொழுதுகளில் எல்லாமும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அடுத்தடுத்த முடிவுகளையும் முயற்சிகளையும் சரியாக எடுத்து கொண்டிருப்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல நன்மதிப்போடு என்னவென்று உணர்ந்து கொள். உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் இனி உன்னை எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இந்த வராகி உனக்கென சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனை நேரமும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலைத்த தன்மையோடு உணர்ந்திடுவாய். நமக்கான ஒரு உறவு நிரந்தரமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுது கிடைக்கும்
என்று நாம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரம், அந்த உறவை பெறுவதற்கு நாம் எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். எவ்வளவோ இன்னலிலும் வேதனையிலும் ஒரு வாழ்க்கையை அடைய இவர்கள் துடிக்கிறார்கள். எவ்வளவோ கஷ்டத்தில் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறார்கள், பிடிவாதம் பிடிக்கிறார்கள். அம்மா, நீ கொடுக்கவில்லை என்றால் நான் இருக்கவே மாட்டேன் என்றும் என்னிடத்தில் சொல்கிறார்கள். இந்த வாழ்க்கையை எனக்கு நீ எப்படியாவது கொடுத்துவிடு என்றும் உறுதியோடு சொல்கிறார்கள். அப்படி இருந்துவிட்ட பொழுதிலும் கூட அந்த வாழ்க்கையை நான் இத்தனை கஷ்டப்படுகிறதே இந்த பிள்ளை என்று சொல்லி கையில் கொடுத்தால், கையில் கிடைத்த பிறகு அந்த வாழ்க்கையை பந்தாடி கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை எந்த வகையிலும் அனுபவிக்க தெரியாமல் அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது. முதலில் எல்லோருக்கும் ஒன்று புரிய வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வாழ்வதும் ஒரு முறைதான். அப்படியானால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் உறுதியாக பெற வேண்டும் அல்லவா? உறுதியான மனநிலையோடு எதையும் நீ உணர வேண்டும் அல்லவா? ஒட்டுமொத்த விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க நிச்சயமாக நீ எதையும் தெரிந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கையில் கிடைக்கின்ற விஷயங்களை ஒரு காலமும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். உன் கையில் நிற்கும் விஷயங்களை எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் இனி எந்த நாளும் என் பிள்ளை, நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள். முழுமையிலும் எதையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள். உன்னை நான் எப்பொழுதும் நிலைத்த தன்மையோடு வாழ வைக்க நினைக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் போதும். இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நடக்கும் என்று என் பிள்ளை எதையும் சிந்தித்து நீ கலங்காதே. உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். உனக்குள் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களை நீ தவிர்த்து விட்டால் அப்பொழுதுதான் அது உனக்கு நடப்பதை உன் கண்களுக்கு தெரிய வரும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நாம் என்ன நினைத்தோம், நமக்கு என்ன நடக்கிறது, நாம் எதை பற்றி யோசிக்கிறோம், நம் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். உன்னோடு எந்த நாளிலும் உன் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் சுற்றி இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நன்மதிப்போடு உணர்ந்து கொண்டாலே அது போதும். நல்லதையே வேண்டி விரும்பி நாம் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கான நல்ல உறவுகளை இனி தேடி கொடுப்பதையே நான் என்னுடைய முழுமையான எண்ணமாக கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு தான் வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இனி உன்னோடு பயணிக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி உன்னை அன்போடு அரவணைப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எதிலுமே நமக்கான தேவைகளையும் விருப்பங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறோம் என்றால் இந்த வாழ்க்கையும் நமக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி எதையும் உணர்ந்து நீ என் பின்னால் வருகிறாய். என்ன நடந்தாலும் நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக என்னை நீ தேடி வருகிறாய். அப்படி இருக்கும் பொழுது இனி எதிலுமே என் பிள்ளை நீ உணர வேண்டாம், எதையுமே நீ நினைக்க வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டால் அம்மா பார்த்து கொள்வாள் என்று தானே அர்த்தம். அப்படியானால்
நான் சொல்லும் பொழுது நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உன்னை என்ன தேடி வந்தாலும் அதிலிருந்து கிடைக்கும் உண்மைகளை புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. அதிலிருந்து உணரக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு என்னென்ன காரியங்களை இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார்கள், இனி நமக்கென என்ன நடத்தப் போகிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக இனி உன் முன்னால் நான் வந்து நிற்கும் நேரம் நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் உண்மையான உறவுகளை நான் உனக்கு அடையாளப்படுத்தி தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உண்மையான உறவுகளை என்னவென்று நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் சொல்லும் வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை கண்டுபிடிக்க முடிந்தால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உன் கையில் அழகாக உன் வசமாக மாறும். உன்னுடைய விருப்பம் போல நீ விரும்பிய ஒவ்வொருவரும் உன்னையே தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அத்தனையும் உனக்கு என்று இனி உருவாக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியென்று எதையும் நீ உணர்ந்து நின்றால் அது போதும். அடுத்த கட்டத்தை நான் உனக்கு நிச்சயமாக என்னவென்று அடையாளப்படுத்தி தந்து விடுவேன். அத்தனையிலும் உனக்கு ஒரு உண்மைகளை நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்படி எந்த ஒரு உறவை நம் தாயானவள் நமக்கு அடையாளப்படுத்த போகிறாள், யாரை நமக்கு காண்பித்து கொடுக்க போகிறாள் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக என்னை சந்தேகிக்காதே. உன் தாய் ஒருபொழுதும் தேவையில்லாத யாரையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. உனக்கான நன்மைகளோடு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் உனக்கு இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன். அது யாராக இருக்க முடியும்? என் குழந்தையை, சில நாட்களாக உன்னோடு பேசுகின்ற சிலர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து பார்த்து பொதுவாகவே ஒருவரினுடைய கஷ்டத்தை நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்காமல், அந்த கஷ்டத்தை என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்கு ஒருவர் ஆறுதல் சொல்கிறார் என்றால் அவர்தான் உண்மையான உறவு. அப்படி ஒரு ஆறுதலை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு உறவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. கலங்க வேண்டாம் என்றும் நீ கண்கலங்கி நிற்க வேண்டாம் என்றும் இந்த உறவு உன்னோடு இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நீ எதையுமே யோசித்து இனி வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனிமேலும் உனக்கு முழுக்க முழுக்க உண்மைகளை எடுத்து சொல்ல வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ பதறாது. உனக்கு நடப்பது என்னவென்றாலும் இதிலிருந்து நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி என்பது இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன்னை நன்மதிப்போடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல புரிதலோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்னவானாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நமக்காக வரக்கூடியவர்களை நாம் உதறிவிடுகின்றோம். நமக்கான உண்மையான அன்பை கொடுக்கின்றவர்களை நாம் எப்பொழுதுமே கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்துகின்றவர்களை நாம் நமக்கு அருகில் நிற்க வைத்து சரிசமமாக இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம். இது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதுவும் அவர்களாலேயே உன் கண் முன்னாலேயே நடக்கும். அப்பொழுது
நீ உணர்ந்து செய்த தவறை எல்லாமும் திருத்திக் கொள்ள நினைத்தாலும் ஒருபோதும் திருத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடப்பதாக இருந்தாலும் சரி, இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக மாறும். நீ ஏமாற்றம் அடைந்தது எல்லா நிலையும் மாற்றங்களை தந்துவிடும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ உன்னை முதலில் அடையாளம் காண்பாய். யாரிடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதல் நீ கொண்டு வந்து விடுவாய். உன்னை தேடி நான் இருக்கும் பொழுதும், உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற பொழுதும் இனி உன் மீதான அன்பு எனக்கு எப்பொழுதும் குறையாது. அதுபோல நீயும் குறைவில்லாத அன்பை எனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான உறவுகளை நீ தக்க வைத்துக்கொள். உண்மையாக பேசுகின்றவர்கள், உண்மையான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றவர்கள் என்று யாரையும் நீ தொலைக்காதே. உனக்காக என்றும் எந்த நிலையிலும் இருப்பவர்களை நீ இனிமேல் கண்டுகொள்வாய். என் குழந்தையே, சஷ்டி திதி, பஞ்சமி திதி, சதுர்த்தி திதி என்று இவை எல்லாமும் முடிந்து வருகின்ற ஒரு நாள். அந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தெளிய வைத்து, உன்னை நம்பிக்கையை கொடுத்து, உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு உணர்வையும் உனக்குள் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது என்றும் உனக்கு நல்லதையே சொல்லிவிடும் இந்த காலம் முழுக்க. இனி அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி இதையெல்லாமும் நீ உணர்ந்து, இதையெல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலைகளை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக நான் மாற்றிவிட வருவேன். வெற்றி பொழுதை என்றும் உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை மேலும் பெருமகிழ்ச்சி அடையச் செய்வேன் என்பதனை நீ மறக்காதே. உன் எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். உன் நம்பிக்கை போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உணர்வுகளை என்னவென்று கொடுத்து உன்னை தேற்றும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிசயங்களை காண இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ முன்னேறி வா. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கே என்று கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கே என்று தந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு ஏற்றது போல நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்குகின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை மறந்து விடாதே. நல்லபடியாக உன்னை உருவாக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. அம்மா சொன்னது போல உன்னோடு உண்மையான அன்போடு பழகுகின்றவர்கள், எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னோடு இருக்கின்றவர்கள், எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்று யாரையும் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனித்திருந்தாயானால் அவர்களினுடைய அன்பை எந்த காலத்திலும் நீ கைவிடாதே. அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவாக எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே உனக்கு சொல்ல நான் துணிந்து விட்ட இந்த காலம் இனி முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மனநிறைவோடு எதையும் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு கொண்டு வந்து தரும்
என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும். அம்மாவின் அன்போடு உன் விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.